உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபொழுது அவரை நான் அதை கொண்டு வந்திருந்தேன். அதுக்கு பிறகு நான் சொன்ன சில விஷயங்களை கேட்காதனால அவரை மேலிடத்தில் சொல்லி நான் மாற்றுவேன்னு அவருக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன். அவர் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டார். நான் சொல்கிறதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்கல. அதற்கு பிறகு யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். இப்போ நம்முடைய புதிய மாநில தலைவராக மரியாதைக்குரிய அன்புள்ள பாசமிக்க நம்முடைய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவரை நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு ரொம்ப குரூஷியல். நம்ம அது திமுகவுக்கும் அப்படி தான். நம்ம ஆட்சி பிடிச்சே ஆகணும். திமுக ஆட்சி தக்க வச்சுக்கிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக யாரெல்லாம் அரவணைக்கணுமோ, யாரெல்லாம் கட்சிக்குள்ளே கூட்டணியாக கொண்டு வரணுமோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை மிகப்பெரிய ஓட் பேங்க் கொண்டு வர்றதுக்கு அதுக்கான பல்வேறு திட்டங்களையும் வியூகங்களையும் நான் இப்போ பெரிய அளவில் மேலிடத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட அதை கொடுத்துருக்கேன். அதனுடைய காப்பியை மாநில தலைவர் நம்முடைய அன்பு அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, 2011 காலகட்டங்களில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதோ, திமுக மத்தியிலையும் மாநிலத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டணி எப்படி அமைக்கிறது, ஓட்டு எப்படி பிரியுது, என்ன பண்ணுறதுன்னு அவங்க தத்தளிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் விதமாக ஒரு முக்கியமான ஆய்வு கடிதத்தை ஆய்வு கட்டுரையாக எழுதி அதை நான் பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் அந்த தேர்தலில் என்ன செய்யணும், எப்படி கூட்டணி வைக்கணும், யார்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி அனுப்பியிருந்தேன். உடனடியாக அம்மா அவர்கள் என்னை வரணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னால் வர முடியாது, அதனால் என்னுடைய மானசீக குரு, அரசியல் குரு சோ அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுங்கம்மா, அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட நான் சினிமாவில் இருந்தாலும் எனக்கு அவருக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்தாலும் நான் வயசில் சின்னவன், அதனால் அவர்கிட்ட நான் பேச முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய சோ அவர்கள் மேலே கேப்டன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப மரியாதை உண்டு. அதனால் நீங்கள் சோ அவர்களே அவர் பேசி முடிக்கட்டும், நான் ஒரு கருவியாக செயல்பட்டேன், அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு. அதே மாதிரி மரியாதைக்குரிய சோ அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு புரட்சி அம்மா அவர்களுக்காக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பேசினாங்க. அந்த கூட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதில் புரட்சி அம்மா அவர்கள் கேப்டன் விஜயகாந்தோடு சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. 2016 அதே மாதிரி சில விஷயம் செஞ்சு முடித்தாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ 2011 காலகட்டம் மாதிரியே இப்போ கூட்டணியில் நிறைய சிக்கல் அதிமுகவுக்கு இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு தான் பாஜக தேசிய ஜன கூட்டணியில் அதிமுக அக்காமடேட் பண்ணுறோம். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், சில விஷயங்கள் முன்னெடுக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் நம்ம செய்யணும், புதிய வியூகம் அமைக்கணும், நம்ம பிஜேபியையும் வலுப்படுத்தணும் இல்லையா, சும்மா விட்டுற முடியாதுல்ல. நமக்கு வெறும் 5 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டு அப்படி விட்டுற முடியாது. நமக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்போ நம்மளுடைய வேல்யூ நம்ம கொண்டு வரணும்னா அதற்கான சில விஷயங்கள் நம்ம செய்யணும்ல. அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த முறை. அதற்கு முன்னே 2011 எப்படி மரியாதைக்குரிய சோ அவர்களை, என்னுடைய மானசீக குரு, அரசியல் குரு சோ அவர்களை பயன்படுத்தினார் கடவுள், அதே மாதிரி இந்த காலகட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சோ அவர்களுடைய இடத்திலிருந்து என்னுடைய தற்போதைய அரசியல் மானசீக குருவாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர்கள், துக்ளக் ஆசிரியர், பத்திரிகையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர்கள், கடவுள் அவரை பயன்படுத்த போகிறார். ஸோ அதற்காக அவருக்கு நான் அந்த சில விஷயங்களை கொடுத்துருக்கேன், கடிதங்களை என்னென்ன செய்யணுன்றதை கொடுத்துருக்கேன். விரைவில் அவங்க பண்ணுவாங்க. இல்லை நம்முடைய அன்பு சகோதரர் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்ய போகிறாரு. அவரையும் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதில் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எப்போவுமே நான் யாருக்கும் கெடுதல் செய்யணும்னு நினச்சதே கிடையாது. என்னை மதிக்கிறவங்களுக்கு, நான் சொல்கிற ஆலோசனை கேட்குறவங்களுக்கு உடனடியாக நான் பல்வேறு விஷயம் செஞ்சு கொடுத்துருவேன். ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகளில் யாராவது தெரியாமல் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ மறுபடியும் அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த தவறை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். மறுபடியும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் பெற்றுத்தருவேன். அப்படி தான் அண்ணாமலை அவர்களுக்கு, என்னால் பதிவு பண்ண அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அவர்
மனம் திருந்தி சரி ஓகே நான் செய்கிறேன், என்னோட தவறுகளை திருத்திக்கிறேன்னு வரும்பொழுது கண்டிப்பாக அவருக்கான சில அங்கீகாரத்தை நான் பெற்றுத்தருவேன். அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஸோ அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுக அப்படி தோற்கடிக்கின்ற வியூகத்தில் அண்ணாமலையுடைய பங்களிப்பையும் நான் கொடுக்கணும்னு மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ விரைவில் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார். 2011 எப்படி வந்து சோ அவர்கள் வந்து எப்படி வந்து அதிமுக வெற்றிக்கு வித்திட்டாரோ, கடவுள் அவரை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தினாரோ, அந்த மாதிரி இப்போது குருமூர்த்தி அண்ணா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வைத்து திமுகவை வீழ்த்துவார்ன்றதில் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கடவுள் இதை வழிநடத்துவார் அப்படின்றத சொல்லிக்கிறது என்னுடைய வேலை. ஏற்கனவே மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக என்னுடைய பிஏக்களை வந்து அனுப்பி வச்சுருந்தேன். 2 பிஏக்கள் போனாங்க. போயிட்டு பார்த்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எனக்கு கொடுத்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு இருக்காரு, அதனால் நேரில் பார்க்க முடியல. அவருடைய பிஏ கிட்ட பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சில விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க. விரைவில் நயினார் அண்ணா வந்து அந்த விஷயங்களெல்லாம் பரிசீலனை பண்ணி பண்ணுவார். அதில் நிறைய விஷயங்கள் நான் முன்னெடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் அந்த அண்ணன் வந்து சீக்கிரமாக செய்வார், செயல்படுவார். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பாலிடிக்ஸை பிஜேபிக்காக அவர் ஒரு தலைவராக இருந்து அவருடைய பொறுப்போடு விரைவில் வந்து செயல்படுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.